அடச்சே, பிளாக் செயின் இவ்வளோ சிம்பிளா? இதுவா பிளாக் செயின்? ஓஹோ, இவ்வளோ நாள் இது தெரியாம போச்சு. உங்க வாயிலிருந்து இப்படி சொல்ல வைக்கிறது தான் இந்த வீடியோட அஜெண்டா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிளாக் செயின்னா என்ன அண்ட் அதை எப்படி நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது. அதுவும் இந்த வீடியோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, பிளாக் செயினை வித்தின் 5 minutes உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறது தான் இந்த வீடியோட கான்செப்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ரெட் கலரில். அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிரே கலரில் ஆகும். ஸோ அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வைங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட உங்களுக்கும் வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். யூ ஆர் வாட்சிங் மெட்ராஸ் தமிழன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக் செயின்னு சொல்லும் போது உங்கள் மைண்டில் வர வேண்டிய 3 இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டீசென்ட்ரலைஸ்ட், இன்னொன்று வந்து இம்மியூட்டபிள், இன்னொன்று வந்து டிஜிட்டல் லெட்ஜர். இப்போ நான் சொன்ன 3 வேர்ட்ஸோட அர்த்தத்தை இன்டெப்த்தாக நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட். பிளாக் செயின் இஸ் டீசென்ட்ரலைஸ்ட். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்க ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, எக்ஸாம்பிள் 2 கேரக்டர்ஸ் எடுத்துப்போம். ஒன்று வந்து ராமு, இன்னொன்று வந்து சோமு. ராமு வந்து அவன் அக்கௌண்ட்லேருந்து சோமுக்கு வந்து ஒரு 1000 ரூபா அனுப்புகிறான்னா, இங்கே வந்து இன்டர்மீடியேட்டரியாக மிடில் மேனாக வந்து HDFC பேங்க்கோ ஐசிஐசி பேங்க்கோ இல்லை SBI பேங்க்கோ வந்து இருப்பான். ஸோ இங்கேருந்து ராமு அனுப்புகிறப்பறம் இந்த பேங்க்குக்கு போயிட்டு பேங்க்லேருந்து திரும்பியும் சோமுக்கு போகும். இங்கே வந்து மிடில் மேன்னு ஒருத்தன் வந்து இருப்பான். பட் நீங்கள் பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பணம் அனுப்புறீங்கன்னா, இது வந்து டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம்னால இங்கே வந்து மிடில் மேன் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சோமுக்கு பணம் அனுப்பிக்கலாம், சோமுவும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு வந்து பணம் அனுப்பலாம். ஸோ இதுதான் டீசென்ட்ரலைஸ்டுக்கான ஒரு கிளியரான டெஃபினேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷனுக்கு நம்ம இப்போ வந்து போவோம். பிளாக் செயின் இஸ் இம்மியூட்டபிள். ஸோ இம்மியூட்டபிள் இந்த வேர்டை இங்கே கேட்ட மாதிரி இருக்கே, கண்டிப்பாக சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. பிகாஸ் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அது முக்கியமாக பைத்தான்லாம் படிக்கும்போது இம்மியூட்டபிள்ன்ற வேர்டை வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்க கிட்ட நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இம்மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா, சேவ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து சேஞ்சே பண்ண முடியாது. அப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் பிளாக் செயின் வந்து டெக்னாலஜி. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், டீசென்ட்ரலைஸ், இம்மியூட்டபிள். டீசென்ட்ரலைஸ்னா இங்கே வந்து மிடில் மேன் யாரும் இருக்க மாட்டாங்க. அண்டு வந்து இம்மியூட்டபிள்னா இங்கே வந்து டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, பிளாக் செயினை வந்து சேஞ்சே பண்ண முடியாது. மூணாவதாக வந்து டிஜிட்டல் லெட்ஜர்ன்ற வேர்டுக்கான அர்த்தம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிஜிட்டல் லெட்ஜர், ஃபஸ்ட்டு லெட்ஜர்னா என்னன்னு தெரியுங்க உங்களுக்கு வந்து. ஸோ லெட்ஜர்னா என்ன, கணக்கு வழக்கு நோட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கடைக்காரர் வச்சுக்கோங்களேன். அவர் கடைக்காரர் வந்து அவரோட கடைக்கு வரவு செலவு எல்லாத்தையும் அந்த கணக்கு நோட்டில் தான் எழுதி வச்சுருப்பாரு. ஸோ அது வந்து அவரோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் மொத்தமும் அந்த கணக்கு நோட்டில் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்காக உருவாகிருக்கும். விச் இஸ் வந்து பிளாக், ஒரு பிளாக்கு 2 பிளாக் இல்லை, அது ஒரு செயினாக உருவாகிருக்கும். அதனால தான் இது வந்து பிளாக் செயின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹேஷ் வேல்யூ இருக்கும். அண்ட் ஒவ்வொரு பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பிளாக்கோட அட்ரஸ் வந்து இந்த நெக்ஸ்ட் பிளாக் இருக்குல்ல அதோட வந்து அட்டாச் ஆகிருக்கும். நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு ஹேக்கர் வந்து இந்த பிளாக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏபிபின்ற ஒரு பிளாக் அட்ரஸ் இருக்கிற பிளாக்கை வந்து அவன் வந்து ஹேக் பண்ண நினச்சாங்கன்னா, அதை வந்து சேஞ்ச் பண்ண நினச்சாங்கன்னா அந்த டோட்டல் பிளாக் செயினும் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ஒன்று வந்து அந்த பிளாக் செயின் வந்து கொலாப்ஸ் ஆகிடும், இன்னொன்று வந்து அவனுக்கு அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜி தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. இப்போ உங்களுக்கு பிளாக் செயின்னு யாராச்சும் என்னன்னு கேட்டால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்காச்சும் நான் புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது தான் நம்மளோட வேலையே. ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இதோட வந்து இது நிற்க போகிறதும் இல்லை. நீங்கள் ஒரு பிளாக் செயின் டெவலப்பர் ஆவது வந்து எப்படி, அண்ட் வந்து நீங்கள் பிளாக் செயின் டெவலப்பர் ஆகணும்னா நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து பிளாக் செயின் ரிலேட்டடாகவும் போடுவோம், அண்ட் கோர்ஸ் ரிலேட்டடாகவும் போடுவோம். அண்ட் நீங்கள் ஃப்ரீயாக வீட்டிலேருந்து மணி earn பண்ணுறதுக்கான சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸும் போடுவோம். ஸோ ஸ்டே டியூன் டு அவர் சேனல். பாய்.